வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. கலதா என்ன உன் புருஷனை பாத்துக்கிட்டு இருக்கியா? இப்படியே வவுத்தொலி பாத்துக்கிட்டா போதுமா? அவன் வாழ்க்கை என்ன ஆகுது? அவன் கவலையில கண்ட மணிக்கு தெரியறான். என்னங்க சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் பதறாத, எல்லாம் போக சரியா போயிடும். நீ உடம்ப என்ன பாத்துக்கிட்டு அவனையும் சந்தோஷமா வச்சிருந்தாலும் நல்லா இருக்கும். இப்ப எங்கெங்க அவரு வந்துகிட்டு இருக்கியா? வரடா. ஐயோ யோ ஓடியா ஓடி. அம்மா யாராவே முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கியா? ஏய் யாராவே? அவரு பாக்ஸர். சும்மா பாத்துட்டு போறாரு. பாத்துட்டு போறாரா? ஓஹோ, ஓ வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கா? ஏண்டி உன் புருஷன் ஒன் வேல போய்கிட்டு இருக்கியா, நீ ஹைவேல போய்கிட்டு இருக்கியா? இந்த பா இப்படி குண்டாங்குறியா போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருடி, ஆக்சிடென்ட் ஆயிரும். ஓட்டுறவர் ஒழுங்கா ஓட்டினா எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது? அப்புறம் பார்த்தது நமக்குள்ளே இருக்கட்டும். என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா நீதான் வச்சு வாழ வேண்டியது இருக்கு. அடே எனக்கு என்ன குறை இருக்குன்னு இந்த கருவாச்சியை கட்டிக்க துடிச்சாரு. அம்மா கருன்னு கருப்பு நமிதா மாதிரி இருக்கால, அதான் ஐயா கவுந்துட்டாரு. ஐயோ இவ வேற நமிதா நயன்தாரான்னு எல்லா வேலையும் உசுப்பத்தி விடுறானே, என்ன ஆக போதோ? எங்க இந்த பொம்பளை இந்த மயாய்? ஏ மாமி, நான் தான் ஏற்கனவே குடியிருக்கேன்ல, அப்புறம் இன்னொரு தடவை கொண்டாந்து உள்ள சொல்லுறேன். நீ தான் 3 மாசமா வாடகை குடுக்கலையோ? அதான் வேற ஒருத்தருக்கு வாடகை விடலான்னு இருக்கேன். இரு உன்னைய வச்சுக்கிறேன். நான் 2 பேரை ஏற்கனவே வச்சிருக்கேன். 2 பேரையா? சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். வாடகை கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டோம். வாடகை 2 பேரா மாமி? எங்க நானும் போகட்டுமா? உன்னை தாண்டா சொல்றேன், போடா. இனிமே இங்க நின்னா உன்னை கிழிச்சிருவண்டா. நான் ஏற்கனவே குளிச்சாச்சே. ஐயோ, இந்த வீட்டுல எத்தனை வரம் குளிக்கிறது? அட போங்க. வேற யாரு? சுமதி தான். சிக் சுமதியை பார்த்தா உனக்கு கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி இருக்கு. இப்பதான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அது செகண்ட் இயர் படிக்குது, நீ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற, நான் எல்கேஜி படிக்கிறேனா? மகாலி உயிர் மேட்ரு. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல.